அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வீக்கெண்ட் சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் சாப்பிட்றதுக்கு மாவெல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லி இன்றைக்கி மக்ரூனி தான் செய்ய போகிறேன். இது நாங்கள் எப்படி செய்வோன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த மக்ரூனியை வாஷ் பண்ணிவிட்டு, மக்ரூனி பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அந்த பாஸ்தாவை வாஷ் பண்ணிட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேக வைக்கும்போது இது கூட எண்ணெயும் உப்பும் ஆட் பண்ணி வேக வச்சோன்னா அது வந்துட்டு ஒட்டாமல் வரும், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்காது. அதனால் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் கொஞ்சமாக உப்பும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இது வேக வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இதை நம்ம வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த மக்ரூனி பாஸ்தாக்கான தாளிப்பு செய்யலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி இல்லை உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் எப்போவுமே இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியோடு தான் நிறுத்திக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது வந்துட்டு இந்த வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். ஏன்னா அதுக்கு தனியாகவே நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறோம். இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மசாலா சேர்த்துக்கோங்க. கறி மசாலா இல்லை சிக்கன் மசாலா அது மாதிரி எது இருக்கோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை கிளறிட்டோன்னா நம்மளோட மக்ரூனி பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக உப்புமாலாம் செய்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் சரி நம்ம இன்றைக்கி தலை குளிக்கிறது அந்த ஹேர் கேர் பண்ணுறதெல்லாம் காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் டாக்டர்கிட்ட இன்றைக்கி போகணுன்றதுனால சீக்கிரம் கிளம்ப வேண்டிய ஆயிடுச்சு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக் மட்டும் நான் போட போகிறேன். முல்தானி மட்டியும் ஆரஞ்சு பீல் பவுடரும், அந்த ஆரஞ்சோட தோலை காய வச்சு அரைச்சி எடுத்த பவுடரும் நான் ரெண்டுத்தையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதுதான் முகத்துக்கு போட போகிறேன். இதனால என்னோடய டேன் வந்துட்டு நல்லாவே கம்மியாகுது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளாக ரெண்டு இன்க்ரீடியன்ட் தான். முல்தானி மட்டியும் அந்த ஆரஞ்சு தோல் பவுடரும் இதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் இந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக. இப்போது அது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததை நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். எப்போவும் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் பேக் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுவேன். இந்த ஃபேஸ் பேக்லாம் போட்டு கழுவுனதுக்கப்புறம் ஃபேஸ் வந்துட்டு இப்படி தான் இருக்குது. நம்ம டெய்லி இல்லை ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி போட்டுட்ருக்கப்போ டேன் வந்துட்டு நல்லாவே குறையுது. இப்போது இதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் ஏதாவது ஒன்று நீங்கள் உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு எப்போவுமே இந்த லாக்டோகேலமின் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது சின்ன வயசுலேருந்து யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஸ்கின்னுக்கு இது நல்லாவே செட் ஆகிடுச்சு. என்னோடது கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னால் இது போடுறதுக்கு இன்னும் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு சூட்டபுளாக உங்கள் ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வச்சுக்கோங்க. நான் மத்தியானம் சாப்பிட்றதுல வீடியோ எடுக்க முடியல. ஒரு 4 மணி போல் பல் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் கிளம்பிட்டோம். எனக்கு தான் காட்ட போகிறோம். இந்த ஒரு பல் வந்துட்டு உள்ளே தள்ளியும் இருக்குது, ஒரு பல் முன்னாடி தள்ளி இருக்குது. அதனால் அதை வந்துட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். ஏற்கனவே அந்த பல்லுக்கு வந்துட்டு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. அதுவும் எடுத்துகிட்டு போய் காமிச்சு அதுக்கப்புறம் ரொம்ப பயமுறுத்தி விட்டுட்டாங்க. என்னோடய பல்லுக்கு வந்துட்டு கண்டினியூஸாக லைஃப் டைம் வந்துட்டு அந்த கம்பி மாதிரி போட்டிருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. அதனால் சரி போதும், எனக்குலாம் வேண்டாம், இருக்கிற பல்லே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே காதி கிராஃப்ட்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆனியன் ஷாம்பு வந்துட்டு நான் வாங்கினேன். நிறைய பேர் வந்துட்டு அந்த நலங்கு மாவு எங்கே வாங்கினீங்க, எந்த பிராண்ட் அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். இல்லைன்னா நீங்களே கூட அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி இந்த சந்தன சோப்பு, நீம் சோப்பு அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் அப்படியே சூப்பர் மார்க்கெட் போயிட்டோம். சூப்பர் மார்க்கெட் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஏன்னா கிட்டக்கே வாங்கிக்கிறதுனால சூப்பர் மார்க்கெட்டுக்கே வரதில்லை. சரி இன்றைக்கி போகலாம், நிறையா ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு அப்படியே எங்கள் அம்மா வந்துட்டு இந்த காஃபி குடித்தாங்க. காஃபி குடிச்சிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் டைமில் திருவானைக்கோவில் கோபுரம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நாங்கள் அங்கே காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இதெல்லாம் ரசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போது நான் உங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் வாங்கினோன்றதை காட்டுறேன். இந்த காதியில் வந்துட்டு இந்த பார் சோப்பு வந்துட்டு வாங்கினோம். இது பயங்கரமாக நீளமாக இருக்குமா, நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊதுபத்தி அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வாங்கினோம். இந்த ஆனியன் ஷாம்பு வந்துட்டு வாங்கினேன். இதே பிராண்டில் நான் ஏற்கனவே இந்த செம்பருத்தி ஷாம்புலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது. சரி திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த பாசிப்பயிர் மாவு, அப்புறம் நீம் சோப்பு இதெல்லாம் வாங்கினோம். அப்புறமா கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் அங்கே நாங்கள் வாங்கினோம்.
நான் இப்போலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கின்னுக்கும், ஹேருக்கும் லோக்கல் ப்ராடக்ட்ஸே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா லோக்கலா நமக்கு என்ன கிடைக்குதோ அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளோட நாட்டுக்கு ஏத்த மாதிரி, நம்மளோட டெக்ஸ்சருக்கு ஏத்த மாதிரி செய்வாங்க. அதனால நான் அதையே ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் கொஞ்சமா மருதாணி, இந்த டிராகன் ஃப்ரூட்லாம் வாங்குனோம். எனக்கு டிராகன் ஃப்ரூட் ஏன்னே தெரியல ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த கிவி ஃப்ரூட்டும் இருந்துச்சு, அதுவும் வாங்குனோம். 2ம் சேர்த்து ரூ. 200க்கு வாங்குனோம். ஏன்னா ஒரு சில இடத்துலலாம் 150 அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. உங்கள் சைடு வந்துட்டு ட்ராகன் ஃப்ரூட் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்கன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கினோம். அப்புறம் மாங்காய் வத்தலும் நான் வாங்கினேன். எவ்வளோ பேருக்கு மாங்காய் வத்தல் பிடிக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பீட்சா செய்யலான்ட்டு அந்த சீஸும் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் இந்த க்ளீன் பண்ணுற லிக்விட் வந்துட்டு ரொம்ப நாளாக எங்கள் அம்மா ஆன்லைனில் பார்த்துட்டு வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அது வந்துட்டு அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இருந்ததுனால அதுவும் நாங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் நாங்கள் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் கூட வாங்கினோம். ஏன்னா வீட்டிலேயே நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த காளிமார்க்கோட பன்னீர் சோடா, இது எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்பவே ஃபேவரெட்டு. அப்புறம் இந்த டிஃப்ரெண்ட்டாக டாப் ராமனில் ஒரு செட்டிநாடு சிக்கன் கறி நூடுல்ஸ்னு இருந்தது. இதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் வாங்கினேன். அதுக்கப்புறம் பானிபூரி, அப்புறம் அந்த இன்ஸ்டன்ட் சப்பாத்தி அதெல்லாம் கூட வாங்கினோம். இது வந்துட்டு என்னோடய எக்ஸ்ரே காப்பி. அதுக்கப்புறம் நபாட்டியும் ட்ரீட்டும் வாங்கினோம். அந்த பல்லுக்கு செக் பண்ணதை விட அந்த எக்ஸ்ரே எடுத்ததெல்லாம் காதெல்லாம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இந்த பார் சோப்பு வந்துட்டு கட் பண்ணி இப்போவே வச்சுக்கலாம். ஏன்னா பிரிச்சுட்டோன்னா அது காஞ்சிருச்சுன்னா ஹார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கட் பண்ணாங்க. நம்ம இது வந்துட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாமா. எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இதை துணிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இந்த பிரிட்டானியோட ட்ரீட் வந்துட்டு வாங்கினேன் நான். இது வந்துட்டு ஒரு பன்னு மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே வந்துட்டு கொஞ்சமாக க்ரீம் மாதிரி இருந்தது. ஓகேவாக தான் இருந்தது, ரொம்பலாம் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் இந்த டாப் ராமனோட செட்டிநாடு சிக்கன் கறி நூடுல்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இது மாதிரி ஒரு பெரிய மசாலா பாக்கெட் கொடுத்துருந்தாங்க, நார்மலாக இல்லாமல். எப்போவும் நூடுல்ஸ் செய்கிற மாதிரி தண்ணி கொதிக்க வச்சுட்டு இந்த மசாலாவையும் அதோட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நாங்கள் எப்போவும் இந்த மாதிரி தான் நூடுல்ஸ் செய்வோம், மேகி, இப்பிலாம். அதனால் அதே மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த மசாலாவை அந்த தண்ணியோட கலந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த நூடுல்ஸை வந்துட்டு லைட்டாக உடச்சி விட்டு நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ஸ்மெல்லே ஒரு மாதிரி தான் இருந்தது. எங்கள் அம்மாவுக்குலாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இது வெந்ததுக்கப்புறம் பார்த்தா இப்படி தான் இருந்தது. எனக்கு என்னமோ நூடுல்ஸை வந்துட்டு கறி குழம்போடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் தான் இருந்துச்சு. இதை நான் இன்னொரு வாட்டி வாங்குவேன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அந்த ஃப்ளேவரே ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி இருந்தது. இது என்னமோ எங்கள் வீட்டில் செய்கிற சிக்கன் குழம்புல வந்துட்டு நூடுல்ஸை போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்ட மாதிரி இருந்தது. அவ்வளோதான், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.